கிடையாது. 18 வயசுக்கு மேல அப்பா கிட்ட இருந்து ₹1 வாங்க. நீயே படி, நீயே காலேஜ் போ, நீயே பார்ட் டைம் ஜாப் போ. அந்த பார்ட் டைம் ஜாப்ல வர காசை வச்சு உனக்கு தேவையானதை நீயே வாங்கிக்கணும். அப்பா அம்மா கிட்ட இருந்து ₹1 வாங்க கூடாதுன்ற ரூல் மட்டும் தான் கிட்ட போட்டேன். அவன் இன்னி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ண. இப்ப அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அப்ப அவன் சொந்த கால நிக்கணும் என்னைக்கு முடிவு பண்ணிட்டானோ, அவனே படிக்க ஆரம்பிச்சான், அவனே மார்க் எடுக்க ஆரம்பிச்சான், அவனே காலேஜ் தேட ஆரம்பிச்சான், அவனே அவனுக்கான வேலைகள் செய்ய ஆரம்பிச்சான், அவனே சம்பாதிச்சா எல்லாம் பண்ணும்போது இதுல எங்க தம் அடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு போறதுக்கு நேரம் இருக்கு. குழந்தைக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கே நேரம் சரியா போயிருக்கு. இல்ல புரியுதா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போங்க. புரியுதா நான் சொல்றது? இப்ப நம்ம அம்மா இருக்கு வீட்டுல, உண்மையா சொல்ல போனா அம்மாவுக்கு இருக்கிற அறிவு இந்த உலகத்துல யாருக்குமே இல்லை. உங்க அம்மாவுக்கு இருக்கிற அறிவு ஒத்துக்கிறியா? ஆனா அம்மா அடுப்பாடு ஏன் கிடப்பாங்க, அப்பா சொல்றது ஏன் கேட்பாங்க. பிரச்சனை இல்ல, பல பேர் வீட்டுல என்ன தெரியுமா பிரச்சனை? அம்மா கையில டிகிரி இல்லை. அம்மாவுக்கு இருக்கிற அறிவுக்கு ஒரு +2 பாஸ் பண்ணியிருந்தா, ஒரு டிகிரி கையில இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு நிலைமைய எத்தனை பேர் ஒத்துட்டீங்க? மை மம்மி ரொம்ப பிரில்லியன்ட், அம்மா படிச்சிருந்தா கைத்துக்கு நல்ல கைத்து, எங்க அம்மா படிச்சிருந்தா. இப்போ பாட்டி சுத்தம் கை நாட்டு, அம்மா ஸ்கூல் டிராப் அவுட். இப்போ உன் தலைமுறையிலேயே முதல் பட்டதாரி மாணவி யாரு? நீதான். முதல்ல ₹1,00,000 சம்பாதிக்க போறது யாரு? நீதான். நான் தான். புரியுதா? ஸோ இதை மைண்ட்ல வச்சா உனக்கு எதுக்கு பேசுறதுக்கு நேரம், மொபைல்ல தள்ளுறதுக்கு நேரம், ரீல்ஸ் பார்க்கறதுக்கு நேரம் எங்க இருக்க போகுது? புரியுது நான் சொல்றது? பாட்டி கோட்டை விட்டாங்க, அம்மா கோட்டை விட்டாங்க. இப்ப யார் அந்த வேலையை முடிக்கணும்? ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு. என் பேரு பக்கத்துல அப்பாவுக்கு பிறந்தனால அம்மா வயத்துல வந்ததுனால எனக்கு இன்ஷியல் கிடைச்சிச்சு. பட் என் பேருக்கு பக்கத்துல ஒரு டிகிரி யாரு கொண்டு வரணும்? நீ தானே சொல்ல கொண்டு வரணும். நீ அதுக்காக படி. பாசிட்டிவ் வைப்ரேஷன் திங்க் பண்ணு. மாசமானா அம்மா 10,000 கஷ்டப்படுறாங்களா, 20,000 கஷ்டப்படுறாங்களா? இப்ப யோசிமா, +2+1 முடிச்சிருவாமா, 2 வருஷம் காலேஜ், 3 வருஷமா முடிஞ்ச ஒரு பிஜி முடிச்சிருப்பா, 5 வருஷம் பொறுத்துக்கோமா. உனக்கு ₹1,00,000 சம்பளம் பண்ண நான் தரமா. அதுக்கு எத்தனை மணி நேரம் படிக்கணும் நான் சொல்லுவா? கிளாஸ் ரூம்ல மட்டும் படி, நல்லா வந்துடுவேன். கிளாஸ் ரூம்ல மட்டும் கவனி, நல்லா வந்துடுவேன். ஸ்கூலுக்குள்ள மிஸ் சொல்றதை கவனி, நல்லா வந்துடுவேன். ஸ்கூல்ல கிடைக்கிற நேரத்தை மட்டும் யூஸ் பண்ண, நல்லா வந்துடுவேன். நாம என்ன பண்றோம்? ஸ்கூல்ல கவனிக்காம, அதை கவனிக்காம, எங்கெங்கயோ பேசிக்கிட்டு, எதையோ யோசிச்சுக்கிட்டு, ஸ்கூல் நேரத்துல வீணாக்கி திரும்ப வீட்டுக்கு போயிட்டு வீட்டையும் படிக்க முடியாம எக்ஸாம்ல போட்டு விட்டு கடைசியில உன் கனவுகள் எல்லாம் வீணா போய் கடைசியில அடுத்து உன் பொண்ணுக்கு கொடுப்ப அந்த பிரச்சனைய. எங்க அம்மாவும் படிக்கல, ஓகேவா? ஸோ இது நீ மனசு வச்சுக்கோ. உனக்கு தேவை இப்போ கையில் என்ன? எத்தனை டிகிரி? 2 வேணும், ஓகேவா? உங்களுக்கு பாய்ஸ் நான் உனக்கு சொல்றது கடைசி என்ன? 18 வயசுக்கு மேல அப்பா அம்மா கிட்ட காசு ₹1 வாங்கக்கூடாது. இவ்வளவுதான், வேற எதுவுமே நான் சொல்ல விரும்பல. நீ முடியை பத்தி நான் பேச மாட்டேன், உன்னை பத்தி நான் பேசுறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனாலும் ஒண்ணு சொல்லுவேன், 18 வயசுக்கு மேல தயவுசு அப்பா அம்மா கிட்ட இருந்து ₹1 வாங்காம வாழ்ந்து காட்டு. உனக்கே வாழ்க்கை என்னன்னு புரியும். நாளைக்கு நான் என்ன பெரிய ஆளு, நீ வந்து இங்க பேச மைக்க பிடிச்சிட்டு. நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி.